கரூர் மாயனூர் காவிரி கதவணையில் தேங்கியுள்ள நீரில் சாயக்கழிவு நீர் கலந்து மாசடைந்திருக்கிறது. தமிழகத்தின் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய காவிரி நீரில் நச்சு கலந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இந்த பகுதியில் இந்த கலப்படம் எப்படி ஏற்படுறதா சொல்லப்படுகிறது? மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? மாயனூர் காவேரி கதவணை என்பது தற்போது இந்த பகுதியில் ஒரு டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. இது கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய இந்த தண்ணி தற்போது பாசி படைந்து பச்சை பசேர் என்று மற்றும் அதாவது ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த சாய கழிவு ஆயில் செய்யக்கூடிய அந்த மருந்து ரசாயனம் கலந்தது அந்த கரையோரங்களில் ஒதுங்கியுள்ளதும் நுரை பொங்கியும் இருப்பது இந்த தண்ணீரை பார்த்தால் தற்போது சாக்கடை போல் காட்சியளிக்கிறது. இதற்கு காரணம் ஒரு டிஎம்சி நீர். இந்த தண்ணீர் தற்போது வீணாகக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த தண்ணீர் எதனால் இந்த நிலைமைக்கு வந்தது என்று குறித்து நம்ம தற்போது இங்க உள்ள விவசாயிகள் பொதுமக்களிடம் கேட்கலாம். இந்த கதவணை பகுதியில் தேங்கி இருக்க தண்ணீர் பாசி படைந்து காவேரி தண்ணீர் இந்த நிலைமை இருக்கு, என்ன காரணங்க? இந்த 15 தினங்களாக இந்த காவேரியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது பச்சை கலர்ல இருக்கு. குறிப்பா இந்த தண்ணி ஈரோடு, பவானி, குமாரபாளையம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சாய கழிவுகளால் அதிகமான கெமிக்கல் கலக்கிறதுனால இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பயனற்றதா இருக்கு. அதே போல இந்த தண்ணியில குளிச்சாலும் ஸ்கின் அலர்ஜி வருது. பெண்கள் குடிச்சா குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறப்ப பெண்களுக்கான சில மார்பகத்தலோட பிரச்சனைகள் வருது. பால் குடிச்சா குழந்தைங்களுக்கு ஒத்துக்காம ஆஸ்பத்திரி டிசீஸ் ஆகுது, பல பிரச்சனைகள் ஆகுது. அதே மாதிரி இங்க இருக்கிற தண்ணி குடிக்கிறதுனால குடி தண்ணீருக்கே பயனற்ற சூழலா இந்த 15 தினங்களா இருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் இதில் கவனம் செலுத்தி, இப்ப கள்ளக்குறிச்சியில எப்படி மெத்தனால் கலந்து பல உயிர்கள் இறக்குறாங்க, அதே போல இந்த தண்ணியை குடிச்சு பல உயிர்கள் சேதம் ஆகிறதுக்கு முன்னாடி போர்க்கால அடிப்படையில் இந்த காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நிரந்தர தீர்வு. இல்லை என்றால் நிலத்தடி நீர் உட்பட மனிதன்களை ஸ்லோ பாய்சன் என்று சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் இப்பொழுது பச்சை கலர்ல இருக்கு. அதாவது தண்ணீர் பாட்டில்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பாட்டில்ல பாருங்க, தண்ணீர் குடிச்சா பச்சை கலர்ல இருக்கு. இத மனுஷன் தான் குடிக்கிறான். பல லட்சம் வாட்டரை நாம கொள்ளிடம் மூலமா நீங்க தென் மாவட்டங்களுக்கு குடிநீரா கொண்டு போறோம். இந்த காவிரி ஆற்றில் இருந்தா பயன்படுத்துறோம். அதே போல திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்ட மக்களும் இந்த தண்ணீரை தான் குடிச்சிட்டு இருக்கோம். இத பல உயிர் சேதம் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் இந்த தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயம் சார்ந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த 15 நாளா தண்ணி தேங்குறதுனால எந்த வாய்க்காலுக்கும் தண்ணி இல்ல. பாசம் முடிச்சு பச்சை கலர்ல இருக்கு. இதுல இருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா இப்ப எல்லாம் சோளம். இந்த சோளம் எல்லாமே தனியா பாலேற நேரத்துல கெமிக்கல் கலக்கிறதுனால பாலேறல. அதனால விவசாயிகளுக்கு பெரும் இழப்பாகுது. இப்ப நீங்க இருக்கீங்க, இந்த தண்ணினால பக்கத்துல வேற என்னென்ன பாதிக்குது? நிலத்தடி நீர் பாதிக்குதுங்களா? எப்படி இருக்குங்க தண்ணியால? இப்ப எங்க கேணியெல்லாம் இதுக்கு அருகாமையில தான் இருக்கு. அதுல குளிச்சாலே பிக்குதுங்க. தண்ணி இங்க கிரீன் ஆயிட்டதுனால பச்சை கலர் ஆயிடுச்சா, இது ஊறி அங்க நல்ல தண்ணியா தெரிஞ்சாலும் அதுல அந்த அரிப்பு தன்மையெல்லாம் இருக்கு. சுத்தம் ரொம்ப மோசமாயிருச்சு. இதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப அதாவது குடிக்க முடியல. குடிச்சோம்னா பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா, தெளிஞ்சாலும் வெள்ளையா இருந்தாலும் இந்த பிரச்சனை. இப்ப இந்த தண்ணீர் காவேரி ஆற்றில் காவேரியை நம்பி கிட்டத்தட்ட கரூர், திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் தலைநகரமாக சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த நீர் தற்போது சாயக்கழிவு கழிவு நீரால் தற்போது பச்சை பசேல் நடந்து குடிப்பதற்கே தகுதி இல்லாத நிலையாக இந்த தண்ணீர் இருந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த சாயக்கழிவு கழிவு நீரை கலப்பதை தடுக்க வேண்டும். இந்த நீரையும் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த நிலையில் தான் தற்போது இந்த பகுதி குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.